கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். இது கர்த்தருடைய நாள். இந்த நாளிலே நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். கர்த்தர் இந்த நாளை நமக்கு மனமகிழ்ச்சியின் நாளை ஆசீர்வதித்து கொடுக்க ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த நாளில் கூட ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு படித்து காண்பிக்க விரும்புகிறேன். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். இந்த காரியத்தில் பார்க்கின்ற வேளையில் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் இந்த வருடத்தில் ஒரு அற்புதமும் அடையாளமாக இருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி மிக அழகாக சொல்லியிருக்கிறார். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். உங்களுக்கும் எனக்கும் அநேக உலக பிரகாரமான பிள்ளைகளை கொடுத்திருக்கலாம், பேத்திகளை கொடுத்திருக்கலாம், நல்ல உறவுகளை கொடுத்திருக்கலாம். அதற்கு எல்லாருக்கும் மேலாக உலகத்தில் நமக்கு நம்முடைய ஊழியங்களின் மூலமாக அநேக பிள்ளைகளை கொடுத்திருக்கலாம். அந்த பிள்ளைகளெல்லாம் மிகவும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். அதை தான் மிக தெளிவாக தீர்க்கதரிசி மிக அழகாக சொல்லியிருக்கிறார். நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்திலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே, வேறு இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனுமான அல்ல, சேனைகளின் கர்த்தராலே, சீயோன் பர்வதத்தில் இருக்கிறதான வாசம் செய்கிறதான இந்த சேனைகளின் கர்த்தராலே நாங்கள் இஸ்ரவேல் என்று சொன்னால் அது தேவன் ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு பகுதியான இடமாக இருக்கிறது, தேசமாக இருக்கிறது. நாம் எங்கெல்லாம் இருக்கிறோமோ அந்த இடமெல்லாம் தேவனுடைய இடமாக, இஸ்ரவேல் தங்கியிருக்கிற இடம் தேவனுக்கு பிரியமான ஒரு இடமாக நம்ம காண வேண்டும், அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த இடத்துல தான் உங்களுடைய என்னுடைய பிள்ளைகள், நண்பர்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் அற்புதங்களும் அடையாளங்களும் இருப்பாங்க. வித்தியாசம் இருக்கும். உலக பிரகாரமான இருக்கிற பிள்ளைகளுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நிச்சயமாக கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை காண்பார். நம்மை பார்க்கிற பொழுது அவர்கள் சொல்வார்கள், இவர்கள் இஸ்ரவேலினுடைய தேவனாகிய கர்த்தராகிய சேனைகளின் கர்த்தராலே அவர்கள் அடையாளங்களும் அற்புதங்களுமாயிருப்பார்கள். அவர்களுக்கு இந்த வருடம் முழுவதும் எல்லா காரியங்களிலும் அவர்களுக்கு அற்புதம் நடக்கும், அடையாளங்கள் இருக்கும். அந்த அற்புதத்தின் மூலமாக அவர்கள் பிரகாசிக்கிறவராயிருப்பார்கள். அவரை நாம் நோக்கி பார்ப்போமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்களும் கூட ஆண்டவரே இந்த நாளில் இந்த இஸ்ரவேலிலே சேனைகளின் கர்த்தர் மூலமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் எங்களை வைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நீங்கள் அற்புதங்களும் அடையாளங்களுமாய் இருப்பீர்கள். ஆமேன்.